ஹலோ காய்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வந்து தி டிவோர்ஸ் இன்சூரன்ஸ்னு ஒரு டிவி சீரிஸ் பார்த்தேன். அதை உங்கள்கிட்ட அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். நிறையா பிளான்லாம் வச்சுருந்தேன். பட் சேட்லி ஐபிஎல் நியூஸு, பொலிட்டிக்கல் ரேண்ட்ஸு, வாரு, அப்புறம் இது லாஸ்ட் ஆஃப் அஸ் அது இதுன்னு போட்டு ஒரே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. டு பி ஆனஸ்ட், நான் என்ன நினச்சேன், ஐபிஎல் ஒரு பாட்டு போட்டோம், நம்ம ஒரு டிவி சீரிஸ் ஆரம்பிப்போம் இதே பேரலா அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் தான் ஃபஸ்ட் எபிசோட் ஆரம்பிச்சு பிடிச்சிருந்து. அப்போ நியூ சீரிஸ் இது, அப்போ ஒரு எபிசோட் தான் வந்துருந்தது. அது வந்து ஐ திங்க் தேர்ஸ்டே ஃப்ரைடே நினைக்கிறேன், 2 நாள் பேக் டு பேக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சாட்டர்டே சண்டே போது தேர்ஸ்டே ஃப்ரைடே ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த மாதிரி பேக் டு பேக் வர எபிசோட்ஸ் அது. சரி, இதை பார்ப்போம், இதை ஒவ்வொன்றும் பார்த்து ரியாக்ட் பண்ணலாம், ரேண்ட் பண்ணலாம், ரியாக்ட் வேறு. ஒரு எபிசோடு நீங்கள் ரிலீஸ் ஆயிருக்கா பார்த்து அதை பற்றி நம்ம பேசலாம், நம்ம டிஸ்கஷன் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். டெடிக்கேட்டடாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு புது டைப் ஆஃப் கான்டென்ட் ஒன்று உருவாகும், சீரீஸ் ரேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சேட்லி அதை பார்த்துட்டு அப்புறம் அண்ட் தென் ஐ கேம் டு நோ ஆஃப் லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு அல்டிமேட்டாக அடிச்சு உடனே லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 சீசன் 1 பார்த்து அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சீசன் 2 வரத்துக்கே 4 எபிசோட் இருந்துச்சு சீசன் 2ல். ஐபிஎல் அது இதுன்னு ஃபுல்லாக ஹெக்டிக்காக போயிடுச்சு. எதுக்கு இந்த ரேண்ட் சொல்கிறேன்னா, ஸோ டிவோர்ஸ் இன்சூரன்ஸும் அதையும் பார்க்க ஆரம்பிச்சு, அப்படியே பேரலாக லாஸ்ட் ஆஃப் அஸும் பார்க்க ஆரம்பிச்சு. சீசன் 1 2 சீசன் 2 என்னன்னாலும் சொல்கிறாங்க, ஏன் ஒரு எபிசோடுக்கும் ஒரு எபிசோட் நம்ம பேசி சீரீஸ் ஸ்டாண்ட் பண்ணிடுறோம்னு நினச்சி எடுத்து வச்சா, ஏன் நேராக அந்த சீசன் 2 சொதப்பி கொண்டு அந்த சீரீஸோட மேக்கர்ஸே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், சீசன் 2 இட்ஸ் அ ஃபெயிலியர், நாங்களே சொதப்பிட்டோன்னு அவங்களே வேறு ஒத்துக்கிட்டாங்க. அந்த கொடூரமான சீரீஸ் லாஸ்ட் ஆஃப் அஸ் தான் நான் ஃபுல்லாக பேசி வச்சுருக்கேன், எபிசோட் வைஸ் பிரேக்கப். அண்ட் தென் பேக் டு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி சீரீஸ் வந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா, கொரியன் சீரீஸ் ட்ராமா ஃபஸ்ட்டு அப்போ ஆரம்பிச்சது வந்து குயின் ஆஃப் டீயர்ஸ்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இருந்துச்சு. அதை பார்த்து தான் வாவ் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே அடுத்தது நான் இப்போ இந்த மாதிரி ரேண்ட்டாக பண்ணதில்லை. நான் ஒரு குயின் ஆஃப் டீயர்ஸ்னு ஒரு சீரீஸ் பார்த்தேன், பிடிச்சிருந்தது. அடுத்தது அப்படியே பிஸ்னஸ் ப்ரொபோசல் ஒன்று பார்த்தேன், அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அடுத்தது ஹோம் டவுன் சர்ச்சஸ் இன்னொரு சீரீஸ் பார்த்தேன், அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு 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 5 minutes ஆஃப் 5 to 8 minutes நான் என்ன பண்ணேன், 3 கொரியன் சீரீஸை பற்றி பேசியிருந்தேன். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப் அவர் சேனல், ஐ திங்க் அவர் வந்து ஒரு 7-8 months பேக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து அது கொஞ்சம் நல்லா ஹிட் ஆச்சு. ஸோ நான் அதுமாரி அடுத்தது போடணும்னு நினச்சேன், டைமே கிடைக்கல. அண்ட் தென் ஹியர் வி ஆர், பிக் பாஸ், ஐபிஎல், வாரு, இப்போ பெங்களூரு ஆர்சிபியோட விக்ட்ரி ஸ்டாம்பீடு, இவ்வளவும் தாண்டி கமல்ஹாசனோட பேசி வச்சிருக்காருல, தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம், அந்த கான்ட்ரவர்சிலேருந்து எல்லாத்தையும் சுற்றி முற்றி கடைசியாக திரும்பி வேறு பேக் டு சீரீஸ் ரேண்ட். இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்க ரொம்ப அவசியம் நேயர்களே, அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, இன்றைக்கி எந்த சீரீஸ் பற்றி ரேண்ட் பண்ண போகிறேன்ப்பா. ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டேன். இப்போ எந்த சீரீஸ் பற்றி ரேண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ரீசனாக நான் வந்து டிவோர்ஸ் இன்சூரன்ஸ்னு ஒரு புது சீரீஸ் ஒன்று பார்க்க ஆரம்பித்தேன். எக்ஸைட்டிங்கான விஷயம் ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி குயின் ஆஃப் டீயர்ஸ்னு ஒன்று பார்த்துன்னு சொன்னல கொரியன் சீரீஸு, அதில் ஒரு சைடு ரோலாக ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி ஒரு ரோல் பண்ணவங்க, ஒரு சின்ன ரோல் அதில் பண்ணவங்க இதில் லீடு ஹீரோயினாக பண்ணுறாங்க. நான் டேரட்னு ஒரு சீரீஸ் ஆல்ரெடி பார்க்கணுன்னு எடுத்து வச்சுருந்தேன், அதுலேயும் அங்கே ஆக்சுவலி ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணியிருக்காங்க லீடாக. ஸோ ஏதோ ஒரு வகையில் வாஸ் கனெக்டட் டு த ஹீரோயின், அதனால இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் சரி பார்க்கலான்னு ட்ரை பண்ணலான்னு நான் ஒரு எபிசோட் பார்த்தேன். பட் அகேன் இஸ் செட் லாஸ்ட் ஆஃப் அஸ் வந்து அது ஃபுல்லாக அடித்து போய் அந்த கவர் பண்ண முடியாமல் டிவோர்ஸ் இன்சூரன்ஸும் பேக் எண்டில் போட்டு அதுக்கப்புறம்ட்டா ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பித்தேன். இட் வாஸ் நாட் ஈவன் என்ன சொல்கிறது, பேக் டு பேக் அப்படியே ஒரே நைட்டில் கொஞ்சம் பிஞ்ச் வாட்ச் பண்ணேன் அப்படி கூட இல்லை. ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு நாள் சாப்பிட்ற டைம் சும்மா போட்டு சாப்பிட்டு ஒரு கேஷுவல் வாட்சாக தான் எனக்கு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் பார்த்த மற்ற லவ் ட்ராமாஸ், குயின் ஆஃப் டீயர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல் ஆகட்டும், இல்லை ஹோம் டவுன் சர்ச்சஸ் ஆகட்டும், அந்த லீகலை கூட ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டு, ரொம்ப எங்கேஜிங், ரொம்ப ஹார்ட் வார்மிங்காகவும் இல்லை. நான் பார்த்ததுலே பெஸ்ட்டு அப்படின்னா குயின் ஆஃப் டீயர்ஸ் வேறு லெவல் மைண்ட் ஃபக்கிங்கான ஒரு விஷயம், நம்மளை அப்படியே கட்டுப்பேற்றி விட்டுரும் அந்தளவுக்கு ஒரு விஷயம் குயின் ஆஃப் டீயர்ஸுங்கிறது. அது சரியான வேறு லீக் ஆஃப் ரைட்டிங் அண்டு ஸ்க்ரீன் பிளே அண்டு ஆக்டிங். அதுக்கு அடுத்தது ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக பெஸ்ட்டு ஒரு ஒரு ட்ராமா வாட்சிங், ட்ராமா வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஹோம் டவுன் சர்ச்சஸா. அதுக்கு அடுத்தது தான் பிஸ்னஸ் ப்ரொப்போசலே. இது அதுக்கும் கீழே தான் இருக்குது இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸுங்கிறது. பட் ஸ்டில் ஐ என்ஜாய்ட் இட் பிகாஸ் ஆஃப் த காஸ்ட் அண்ட் த ரெகுலர் ட்ராமா திங் த தே டூ. ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது, பண்ணுறாங்க. கண்டினியூட்டி எக்ஸ்ப்ரெஸாக பார்க்குறது இல்லை, லைட்டிங் கண்டினியூட்டி பார்க்குறது இல்லை, 360 டிகிரி ஆங்கிள் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை, இஷ்டத்துக்குன்னு எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நடுவில் காப்பிக்கான்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வர அவனுங்களே ப்ராடக்டை பேண்டப் பண்ணிக்கிறாங்க. சாப்பிட்ற விஷயம் நிறையா காட்டுறாங்க. சாப்பிட்ற டைமில் ஒரு ட்ராமா போட்டு பார்த்தா சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்ல ஆப்பிடைட் உண்டாக்குறதுக்கு ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக இருக்குது. அது எனக்கு ஒரு பிடிச்ச பாயிண்ட் ட்ராமா பார்க்குறது சாப்பிட்ற டைமில்.
அதை விட இந்த சீரீஸ்லன்னு ஸ்பெஷலைஸ்டாக சொல்லணும்னா ஒரு ஹீரோயினோட டைனாமிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஹீரோ யோசிக்கிற விதம் பிடிச்சிருந்தது. டிவோர்ஸ்க்கு ஒரு இன்சூரன்ஸான ஓப்பனிங் எபிசோட் பைலட்டே ரொம்ப எங்கேஜ் பண்ணி உங்களுக்கு அந்த சீரீஸ் உங்களுக்கு செல் பண்ணிடும். அந்த கேரக்டர்ஸும் அந்த சீரீஸும் உங்களுக்கு பைலட் செல் பண்ணணும். தட்ஸ் ஹவ் எ பைலட் ஷுட் ஒர்க். ஸோ அதனால் அதிலே நான் ஹூக்கின் ஆகிட்டதால் நான் ஓகே பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக போனாலும் அந்த கேரக்டர்ஸோட ரிலேட்டட் ஆகிட்டதால் நான் அப்படியே பொறுமையாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணி முடித்தேன். பட் ஐ வுட் ரெக்கமெண்ட். ஆனால் இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணால் நீங்கள் காண்டாயிடுங்க. அதனால நான் அது அவுட்ரேட்டாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்களும் பாருங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்கணும்னா ஹோம் டூன் சிஸ்டர் தான் ஆரம்பிங்க. ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்ல ஒரு சீரிஸ், ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். இல்லை எனக்கு டாக்ஸிசிட்டி தான் வேணும், தட்ஸ் வாட் ட்ரூ லவ் வின்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா போங்க டேரெக்டாக குவீன் ஆஃப் டீஸ் பாருங்கள். என்ன மாதிரி மைன்ஃபெக்ட் ஆகிட்டு உட்காருங்க. ஒரு 3 மாதம் லவ் சைடே போகாத அளவுக்கு உங்களை ட்ராமடைஸ் ஆக்கி விட்டுரும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன் அந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் பற்றி என்னென்னு. ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். த டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரிஜினல் டைட்டில் வந்து கொரியனில் வேறு ஏதோ ஒன்று இருக்கும், யுயான் போஹிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸ். அவங்களுக்கு கிஃப்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இட்ஸ் 2025 சவுத் கொரியன் லிமிடெட் சீரிஸ். இப்போ இந்த வருஷம் வந்தது தான். அண்ட் இட் ஏர்டு ஆன் எவ்ரி மண்டே அண்ட் டியூஸ்டே. சாட்டர்டே சண்டே நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி மண்டே அண்ட் டியூஸ்டே. அது கேஎஸ்ஐக்கு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்து ஐ திங்க் ஈவினிங் 5:30 அந்த மாதிரி ரேஞ்சில் நமக்கு இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ செலக்டட் ரீஜன், ப்ரைம் வீடியோ இன் செலக்டட் ரீஜன் தான், நாட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இந்தியாவுக்கு இது அக்சசபிளாக இருந்துச்சு. அதனால் நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். இட் பிகேம் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ரேட்டட் கொரியன் ட்ராமாஸ் ஆஃப் 2025. ஃபாக், நான் சொன்னேன்ல நல்ல கான்செப்ட், நல்ல ஒரு திங்கிங் இதில் இருக்குது. ஆனால் ஏன்னு தெரியல, ஒரு ஸ்க்ரீன் பிளேலையா எதனாலும் தெரியல, கொஞ்சம் ரொம்ப சப்பார் ஆகிடுச்சு. நல்லா ஆக்டிங் தான், காஸ்டிங் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஜோக் கூட ஓகே, இட் லேண்டட், ரான்ச் நல்லா லேண்ட் ஆச்சு. பட் ஆனால் கொஞ்சம் ஆன் ரேஞ்ச் ஆஃப் கேட்ராமா நம்மள மற்ற இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு இம்ப்ரெஸ் பண்ண முடியல. இட் 0.9% வியூஷிப் ரேட்டிங் வாஸ் ரெக்கார்டட் nationwide for the series penultimate episode, making it one of the lowest in the network's history. Unreliable source இவனை ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட்டு, சினாப்சிஸ் ஆல்ரெடி நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் ஓவராலாக ஒன்றும் இல்லை, இவர் தான் இந்த ஹீரோ, இவர் ஜீனியஸ். இவர் என்ன பண்ணுவார், ஒரு டிவோர்ஸ் இன்சூரன்ஸை உருவாக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருப்பார். அந்த கம்பெனியில் எல்லாருக்கையும் காப்பி ரைட்டரு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், இவங்க தான் இன்சார்ஜ், வைஸ் பிரசிடெண்ட்டாக வருவாங்க. ஸோ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி டிவோர்ஸ் இன்சூரன்ஸ்னால் என்ன, எதுக்காக டிவோர்ஸ் இன்சூரன்ஸ், எதனால அதுவும் ஒரு ட்ராஜடி அப்படின்னு பார்க்குறது. அதுக்கப்புறமேட்டு அவரோட நார்ம்ஸு, டேர்ம்ஸு, அது எப்படி ஒரு பைலட் மாதிரி சின்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்டிகுலரான ஒரு பீரியடுக்கு ஒரு பீப்புளுக்கு மட்டும் அதை ட்ரை பண்ணி பார்த்து உக்கானதுக்கப்புறம் அப்புறம் அதை ஒரிஜினலாக அஃபிஷியலாக ஒரு டிவோர்ஸாக இன்சூரன்ஸ் எப்படி டிராஃப்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தேன். இந்த ஃபீல்டு அண்டு த ஆக்டர்ஸ் இன்னும் ரியலி புல்ட் மீ. அது ஹூக்காக இருந்துச்சு, அதனால் நான் அதை ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ தட்ஸ் த ஓவரால் சினாப்சிஸ். அந்த அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே நடக்கிற லவ்ஸு, இதனால 3 டிவோர்ஸாக இருக்குது. இவர் தான் டிவோர்ஸ் இன்சூரன்ஸை கண்டுபிடிப்பார். இவங்க டிவோர்ஸ்டு, இவங்க தான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேரேஜில் இருப்பாங்க, 2 பேர் தான் டிவோர்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அது மாதிரி டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் மூலிமா டிவோர்ஸஸ் வந்து லைஃப் இப்போ எப்படி புதுசாக பார்க்குறாங்கிறத ஒரு நல்ல ஒரு டேக்காக கொடுத்துருந்தாங்க. காஸ்ட் வந்து லீ டாங் வூக் அப்படிங்கிறவர், இவர் தான் மேல் லீடு. ஒரு 40ஸ்ன்னு நினைக்கிறேன் அவர், ஆனால் ரொம்ப எங்கே தான் தெரியுறாரு பார்க்க. அப்புறம் லீ ஜோ புன், இவங்களுக்காக தான் நான் பார்க்கவே ஆரம்பித்தேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரு ஃபிலிமோகிராஃபி ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது. வெப் சீரிஸ்னு போய் பாருங்களேன். வெப் சீரிஸில் மெயினாக டெலிவிஷன் சீரிஸஸ் இதெல்லாம் எனக்கு தெரியல, இதெல்லாம் சைடு ரோல் தான் இருந்தது. பட் ஆனால் எங்கே தெரிய ஆரம்பிச்சதுன்னு எனக்கு, அவங்க மணியஸ்ட் கொரியா ஜென்ட் வரை பண்ணியிருக்காங்க. மணியஸ்ட் நான் கொரியா சைடே நான் போகல, ஐம் நாட் தட் மச் இன்ட்ரெஸ்ட் இன் மணியஸ்ட். நான் அதர் வருஷன் நான் போகல. நான் பார்த்த ஃபஸ்ட் எடுத்தோடனே குவீன் ஆஃப் டியர்ஸ் தான். இதுதான் பார்த்து மைண்ட் ஃபக்கானு சொன்னேன். இன்கேஸ் பார்க்கலாம் போய் பாருங்கள். அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க, ஷியாண்டா ஹை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டேரட் பண்ணியிருந்தாங்க. டேரட் நான் வாட்ச்லேயே வச்சுட்ருக்கேன், இன்னும் போய் அடுத்து பார்க்கவே இல்லை. டேரட்டை பார்க்கணும். டேரெக்டாக பார்த்தா இது டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் இதில் வந்துருக்காங்க. இது நான் பார்த்து முடிச்சிட்டேன். அடுத்து 12 ஒன்று இருக்குது. இட்ஸ் அன் அப்கமிங் சவுத் கொரியா ஆக்ஷன் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரிஸ் போட்டிருக்காங்க. 12 தான் அடுத்தது என் வாட்சஸில் ப்ராபப்ளி இருக்கும். இவங்களுக்காக தான் நான் டிவோர்ஸ் இன்சூரன்ஸே பார்க்க ஆரம்பித்தேன். அண்டு சைட் இன்னொரு 2-3 கேரக்டர்ஸ் இதில் நல்லா இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. இவர் யார், லீ குவாங் சூ அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் லீ டேஹி, இவங்கெல்லாம் ப்ரைமரி பிரின்சிபல் கேரக்டர் பண்ணுவாங்க. சப்போர்ட்டிங்கில் இதில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது யாருன்னா, யார் இது, இவரில் சூ சோ ஜுங். இவங்க வந்து பெட்டர் நோன் அஸ் ஸ்டேஜ் நேம் எக்ஸி. இஸ் அ சவுத் கொரியன் சிங்கர், சாங் ரைட்டர், ரேப்பர் அண்ட் ஆக்ட்ரஸ் தான். சீரியஸாக அவங்க ஒரு சைட் கேரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி தாங்க நடிச்சிருந்தாங்க. இவங்க சிங்கர் மாதிரி அந்த ஒரு பர்சனாகவே காட்டல. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்போனா
அப்புறம் ஒரு டான்ஸர் அண்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒருத்தருங்க யோ ஹியூ ஸோ இன்னும் அதுக்கு ப்ராப்பராக விக்கிபீடியாவே ஃபார்ம் ஆகலை. பட் ஃபைன், நல்லதான். இவங்க எல்லாருமே ஆக்சுவலி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் ஓவரால் எபிசோட் வைஸ்னால் அவ்வளோலாம் அங்கே பிரேக்கப்கே கிடையாது ஆக்சுவலி, டு பி ஆனஸ்ட். பாருங்கள், வியூவர்ஷிப் ட்ராப் ஆனதை தான் ஸ்டட்டிஸ்டிக்காக போட்டு வச்சுருக்கேன். ஒரு 800 சீசன் 1 பார்த்தாங்கன்னா சீசன் இன்னும் எபிசோட் 8 எவனுமே பார்க்கல. அவ்வளோ டெஸ்ட்டாக கடுப்பாகி போய் ஆஃப் பண்ணிட்டாங்க போல். 9, 10, 11 அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ரைட்டு. ஸோ ரேட்டிங்ஸ் வந்து ஐ திங்க் 3 வரைக்கும் கூட டீசென்ட். அதுக்கப்புறம் 4, 5, 6, 7லாம் பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்கு. ஆவரேஜ் டிவி வியூவர்ஷிப்பும் அப்படி தான். நேஷன் வைடு சிவால் மட்டும் நேஷன் வைடு பாருங்கள், அப்படியே தேர்ட் எபிசோட் வந்து ட்ராப் ஆரம்பிச்சிச்சு. 1.3, 1.6, 1.2, 1.2, அப்புறம் 0.9லாம் போயிருக்கு. அதுதான் ஐ திங்க் 11th எபிசோட் தான் கிளியர் மோஸ்ட் லோவஸ்ட் ரேட்டுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, பெனால்டிமேட்டம் சொன்னாங்களா, ரைட். இதுதான் வந்து இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸு. பட் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பேடா ப்ரோ, என்ன ப்ரோ ரொம்ப ஒஸ்ட்டா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. 6.8 IMDb ரேட்டிங் இருக்குது. இட்ஸ் டீசன்ட் வாட்ச் தான், டு பி ஆனஸ்ட். பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு பாருங்க, 9ல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு எபிசோடு. ரொம்ப சூப்பரான பைலட்டுங்க ஆக்சுவலி. இது 8.4, அப்புறமேட்டா 8.7, அண்ட் தென் 8.5, 8.5, 8.6. என்னடா எல்லாமே 8 மேலேயே இருக்குது. 8.6, 8.7, 9.3, 9.5, 9.6, 9.5. ரைட்ராடே, இந்த கொரியன் ட்ராமாக்கு நம்ப முடியாது. இதுக்கு தான் சொல்கிறேன் நான், எல்லோரும் வந்து இங்கே வந்து ரேட் பண்ணுங்கன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் 9க்கு மேலே கொடுத்து வச்சுருக்காங்க. இது எப்படி நம்புறது? வெயிட்டேஜ் கொடுத்து மாற்றணும், ரிவிஷன் பண்ணணும். ஸோ IMDb பார்க்குறது வேஸ்ட்டு. ராட்டன் டொமேட்டோஸில் இதுக்கு பெருசாக இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பேஜுமே கிடையாது. மேபி ட்விட்டர் கலவரங்கள்னா பார்க்கலாம் டிவோர்ஸ் இன்சூரன்ஸ்லேயே என்ன மாதிரி மக்கள் பார்த்துருக்காங்கன்னு. எக்ஸ் கலவரங்கள் போனோன்னா தீஸ் டூன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இந்த கப்புள்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்களோட ஆக்டிங் வில்லி மாதிரி வருவாங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் தானே அவங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்து நல்ல செகண்ட் லீடாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வர இங்கே டியர் கியூஜூன் யூ ஹேவ் எ கிரேட்டஸ்ட் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, செகண்ட் ஒய்ஃபு, தேர்ட் ஒய்ஃபு, அடுத்தது இப்போ வந்து இவங்க அங்கே யார் கரண்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டு, 4 பேர், 3 டிவோர்ஸிஸு, ஒரு கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு. தலைவனுக்கு டேஸ்ட்டு இங்கே அங்கே ஒரு ஹிப்ஹாப் அதியாக இருக்கிறதுக்காரு நம்ம ஹீரோ. அடுத்தது மீதெல்லாமே என்ஜாய் பண்ணி பயங்கரமாக தான் போட்டிருக்காங்க. டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் ஃபேமிலி just finished episode 12. It's just sweet, heartwarming and comfort drama. Everyone go please watch Divorce Insurance. If you can warm my cold dead heart, it will work for anyone. I don't know about ratings, but I really ஒரு niche audience-க்கு மேபி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்பு ஃபெயில்டு, ட்ராமாட்டிக், இல்லை ஒரு டாக்ஸிக்கு, அந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் கோ த்ரூ பண்ணி ஒரு லைஃபோட லோலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த சீரிஸ் மேபி ஒரு நல்ல ஒரு ரிலீஃபாக அப்படி உங்களுக்கு ரொம்ப கம்பேனியன்ஷிப் அது இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாட் ஃபார் எவ்ரி ஒன் நினைக்கிறேன். யோஜுன் பீங் டு கிளிங்கி டு ஹேண்டியோல் வேர் இஸ் தேர் வெட்டிங் இன்சூரன்ஸா? அடுத்தது வெட்டிங் இன்சூரன்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் ஆரம்பித்த மாதிரியே மேபி ரினியூ பண்ண வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரொம்ப லோ ரேட்டிங்ஸாக இருந்திருக்கு. லுக்ஸ் அட் வித் ஆல் இஸ் ஆர்ட் சொல்லிட்டு பாருங்கள், பயங்கரமாக ரூட் பண்ணியிருக்காங்க. பேசியிருக்கேங்க ஆக மொத்தம், ஒன்றும் பேசாமலாம் இல்லை. லிட்டில் பிக் மீ அப் நெவர் ஃபெயில்ஸ் டு ஸ்டார்ட் த டே. ரீவாட்ச் திஸ் கியூட் மூமெண்ட்ஸ் ஆன் டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் பிரைம் வீடியோ. என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. I have been little biased, but I really enjoyed Divorce Insurance just enough. I just wish the 4 main characters' own story were fleshed out, but overall, it's a very satisfying ending for everyone. The last 2 episodes were so good that I cried for more. I'm gonna miss them. நடுவில் ஒரு 4, 5, 6, 7 கொஞ்சம் சொதப்பிடுச்சுங்க. ரொம்ப இழுத்து எங்கே ஒரு டேரக்ஷனே இல்லாமல். ஆக்சுவலி கதைப்படி அது கரெக்டான கதை தான். டிவோர்ஸ் இன்சூரன்ஸ்னு சொல்கிறோம், பைலட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது டெய்லி லைஃப் இன்ட்ராக்ஷன் மாதிரி யாரெல்லாம் டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணோம்னா அவங்க என்னென்ன டெய்லி லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுறாங்க, அந்த கதைகளும் நல்லா தான் இருந்துச்சு. சம்வாட் நம்ம மெயின் கேரக்டர்ஸை சைட் ஸ்டேஜ் பண்ணிவிட்டு வேறு ஒரு கேரக்டர்ஸ்க்கு ஃபுல்லாக சென்டர் கொடுத்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மேபி நிறைய பேருக்கு என்ன நான் பார்க்க வந்ததே இவங்களுக்காக தான், நான் கதைக்காகலாம் பார்க்க வரல, சில கேரக்டர்ஸ்க்காக தான் பார்க்க வந்தேன். அந்த ரொமாட்டிக் ட்ராமா காட்டாமல் மற்றவங்க ரொமாட்டிக் ட்ராமா காட்டியிருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிவிஎன் ட்ராமா பாருங்கள், 36,000 பேர் பார்த்துருக்கேன். இதுதான் ஒரிஜினலாக கொரியனில் போட்டது. அண்டு பயங்கரமாக தான் இதுக்கு ஒரு இதுக்கு நீஷான ஒரு ஆடியன்ஸஸ் இருந்திருக்காங்க. பட் ஐ நீட் டு வேக் அப் டு மீ டு காப்பிக்கோ போட்டுறாங்க ஆடு. இப்படி தான் ஆடு போடுவாங்க அவங்க ஊரில். ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுறாங்க போகிற பக்கில் சீரீஸில். த செகண்ட் கிஸ் ஓகே. கியாக்ஸியாங் கேமியோ இந்த குட் பார்ட்னர்ஷிப் அஸ் ஷுன்ஹாம்சன் இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸ். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கெஸ்ட் ஸ்டாரிங்கிறது அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்க மாதிரியே
ஒரு ஒரு சீரிஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு சைட் கேரக்டராக ஒரு எபிசோட் கெஸ்ட் ஸ்டாராகவே இருந்தாலும் அவங்க எடுத்து பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ரொம்ப புவரஸ்ட் எக்ஸாம்பிள் தான், பட் ஸ்டில் சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் எபிசோடுக்கான சீக்வன்ஸ்க்கான ஒரு கேமியோ தான் குட் பேட் அக்லியில் சிம்ரன் அவர்களுக்கு. அந்த மாதிரி எனி ரினவுண்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்க ஆக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லோரும் ஓப்பனாக இருக்காங்க, கொலாபரேட்டிவ் எஃபர்ட்னு பார்க்குறாங்க. நம்ம ஊரில் லீட்னா லீடு, இப்போ இங்கே இருக்கிற வேறு லீடு வந்து கேமியோவாக கௌரவ தோற்றத்துக்குன்னா வேறு லீடாக இருக்கீங்க தவிர, அந்த கதைக்கு ஒன்றிய ஒரு சைட் கேரக்டராக ஒரு 2-3 எபிசோடு தான் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த மைண்ட் செட் அவங்க யாருக்குமே இல்லை. இங்கே இருக்க நிறைய பேருக்கு அப்படி இருக்காங்க. ஒரு எபிசோடு சாதாரண கேரக்டர் தான், பரவாயில்ல நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற அந்த கெஸ்ட் ஸ்டாரிங் மைண்ட் செட்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு, நல்ல விஷயம், அது பாசிட்டிவ் திங் ஆக்சுவலி. The premise of divorce is interesting. It's a proof that maybe some couple needed help to communicate, to understand each other more, but for them it's a way to learn about themselves. Nice. Divorce Essentials is very revolutionary for me. From the insurance making, divorce cases and the cast performance, super obtained, decent directing, it's a solid 10. I believe everyone deserves to have a happy ending and chance to rise again. நல்ல நோட்டில் பாசிட்டிவ் தான் பண்ணாங்க, but still not up to the mark of, up to the standard of other K-dramas that is given, such a beautiful memories. அது அப்படி இல்லை. அதுதான் ஐ திங்க் ஒரு மிஸ்ஸாக இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ ஓவராலாக திஸ் இஸ் த ரேண்ட் ஃபார் டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் சீரீஸ். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ். உங்களுக்கு நீங்கள் டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. படம் கண்டு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் ஒன்லி யூ கேன் சப்போர்ட் எனி அப்கமிங் யூடியூபர்ஸ் லைக் மீ. கூடிய சீக்கிரம் இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் டேக் பை, see you all, peace out.